கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் தேவனுடைய கரத்திலே புறஜாதியார்களாகிய அந்த மக்களை, அந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்ட அல்லது அவங்க கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்னால் எகிப்தை குறித்து சுருக்கமாக தியானித்தோம். இப்பொழுது காலேப் என்பவரை நாம் பார்க்கலாம். காலேப் என்ற பெயர் எபிரேயர் மொழியில் தான் அந்த பெயர் வந்திருக்கிறது. ஆனால் எபிரேயர் கிடையாது, கேனேசியனாகிய காலேப். அப்போது காலேப் யார் என்று கேட்டால், கேனேசியனாகிய எபுபுனியின் மகனாகிய குமாரனாகிய கேனேசியனாகிய காலேப். இவர் என்ன விசேஷன்னு கேட்டால், நல்ல ஒரு கர்த்தரை முழு உள்ளத்தோடு விசுவாசித்து பின்பற்றுகிற ஒரு மனிதன். கர்த்தருக்கு அவர் பின்பற்றுவதில் முறுமுறுக்காத, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத, ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போகும் பொழுது எத்தனையோ பேர் முறுமுறுத்து கொண்டே போனாங்க. ஆனால் இவர் முறுமுறுக்கவில்லை. ரெண்டாவது இவர் எங்கே பூர்வீகன்னு கேட்டால், ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் கானான் தேசத்தை வாக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தேவன் வாக்கு கொடுத்தார். இந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க, இப்போ இல்லை, உங்கள் குமார்த்திகள் உங்கள் சந்ததி போவன்னார். கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷம் போவேன்னு சொன்னார். 400 வருஷம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே கானானியரில் வாழ்ந்த ஒரு 10 ஜாதி ஜனங்கள், அதில் இவங்களும் ஒரு ஜனங்களாக இருந்திருக்கிறாங்க, ஒரு ஜாதியாராக இருந்திருக்கிறாங்க. இந்த கேனேசியர் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் 10 ஜாதி ஜனங்க, அவங்க தெற்கு பகுதியில், கானானில் தெற்கு பகுதியில் வாழ்ந்தவங்க. எப்ரோன், கிரியாத் அரபா என்ற இடத்துல கூடியிருந்த ஒரு பூர்வீக ஜனங்கள். ஆனால் இப்படி இருக்கும்போது இவருடைய பேருக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, புறஜாதி அர்த்தம். ஆனால் இவர் கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவர் பின்பற்றினால யூதா கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக மாறிவிட்டார். இஸ்ரேல் அந்த ஜனங்களை கொண்டு போய் விடுவதற்கு வேவு பார்க்க மோசே அனுப்புகிறார். 10 பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. யோசுவாவும் இந்த காலேபும் விசுவாச அறிக்கை செய்கிறாங்க. நாம் அந்த கானானை சுதந்திரித்து கொள்ளலாம், நாம் ஜெயிக்கலாம். அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய பலவான்கள் கிடையாது. நல்ல பாலந்தேன் ஓடக்கூடிய ஒரு நல்ல நீர் வளம் நிறைந்த பூமி. அங்கே சில பழங்களையும் திராட்சை பழங்களையும் அறுத்துன்னு அதை 2 பேரும் சுமந்து கொண்டு கொடுக்குறாங்க. 10 பேர், ஐயோ நம்ம போயிட்டோம், நம்ம அவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது, பராக்கிரமசாலி ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லும் போது அந்த காலேபு விசுவாச அறிக்கை செய்தார். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ போய் கால் மிதித்த இடத்த நீயே சுதந்திரிப்பாய், உனக்கு அது கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. 2 பேர், காலேபும் யோசுவாவும் போய் அதை சுதந்திரிக்கிறார்கள். மற்றவங்க யாரும் இல்லை. அந்த பிதாக்களெல்லாம் இறந்த பின்னால் 40 வருஷம் பூமியில் சுற்றி திரியும்போது எகிப்தை விட்ட பிதாக்களெல்லாம் இறந்த பின்னால் அவங்களுடைய குமார்த்திகள் தான் அங்கே போய் சேருகிறாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த காலேபு அவருடைய விசுவாசத்தில் ஒரு வீரனாக இருக்கிறார். மன்னிக்கணும், அவர் ஒரு விசுவாச வீரன். அப்படின்னா கர்த்தரை முழுமையாக நம்பிட்டார். ரெண்டாவது, கர்த்தரை முழுமையாய் பின்பற்றினார் அல்லது சேவித்தார் என்று
நாம் சொல்லலாம். தேவன் சொல்கிறார், அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினார். அவர் இஸ்ரவேலுக்குள்ள வேறு ஆவி உடையவன் என்று சொல்லுகிறார். அவர் திறமை உள்ளவர், ஒரு நல்ல சாமர்த்தியமாய் செயல்படக்கூடிய ஒரு மாமனிதர் தான் அவர் என்று கர்த்தரே சொல்லுகிறக்கூடியவராய் இருக்கிறார். இந்த காலேபை குறித்து சொல்லப்போனால், அவர் புறஜாதியார் இருந்தாலும் கர்த்தரை பின்பற்றினதுனால, கர்த்தரை சேவித்ததுனால, கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் சேர்த்து கொண்டார். அதுதான் முக்கியம். ஏன்னா இதில் இஸ்ரவேலராக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தரை முழுமையாய் பின்பற்ற வேண்டும். கர்த்தரை முழுதுமாய் அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவங்கள சேர்த்து கொள்ள மாட்டார். ஆனால் இவங்க உண்மையாய் நேர்மையாய் கர்த்தரை பின்பற்றி சேவித்ததுனால தன்னுடைய ஜனத்தோடு அவர் சேர்த்து கொண்டார் கர்த்தர். அதுதான் அங்கே ஒரு முக்கியமான ஒரு நிலை இருக்கிறது. இந்த காலேப்பு நம்ம குறித்து பார்த்தோம்னா, ஏதோமினுடைய சந்ததி, அதாவது ஆதியாகமம் 36:11 வாசித்தால், ஏசாவின் குமாரன் எலிப்பாசின் பிள்ளைகளில் கேனாஸ் என்று ஒருவன் இருந்தான். அவனுடைய சந்ததி கேனேசர் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அதே தான், அந்த கேனேசியரும் கேனேனியரும் ஒன்று போல் அழைப்பாங்க. ஆனால் வெவ்வேறு ஜாதி ஜனங்கள். அதில் இந்த கேனேசியர் அவன் ஏசாவுடைய சந்ததியில் வரவில்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது இதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம்னு கேட்டால், என்னாகமும் 14:24 வாசித்தால், என் தாசன் என்று சொல்லுகிறார். அப்போது தாசன்னா ஒரு வேலைக்காரன், வேலை செய்பவள். வேலை அப்படின்னா ஒரு பணிவிடை செய்யக்கூடியவங்க தான். அப்போ அந்த காலேபனுடைய வாழ்க்கையில் அந்த என் தாசன் சொல்லும்போது கர்த்தர் அவ்வளோ ஒரு பணிவிடை கூறிய ஒரு தாழ்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலேபு தான். இது இந்த ஆரியர்கள் ஒரு காலத்தில் சிந்து சமவெளியில் வரும்பொழுது அங்கே இந்த திராவிடர்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதை அவங்க கொள்ளையடிக்கும் பொழுது அப்போது இவங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அப்போ அந்த கப்பல் பயணத்தில் அந்த வியாபாரம் பண்ணும்போது இவங்க போய் அங்கே பணிவிடை செய்கிறாங்க. அங்கே தான் பணிவிடைக்காரன், வேலைக்காரன் அப்படி ஒரு அர்த்தமுடையதாக வந்தது. இதில் 2 அர்த்தம் இருக்குது. தாசன் அப்படி சொன்னால் ஆணை குறிக்கும், தாசின்னா பெண்களை குறிக்கும். தாசி தசி ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் உலக பிரகாரமான தவறான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுடைய பெயர் வந்து தாசி என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள ஒரு பரிசுத்தமான நல்ல காரியங்களில் பொதுவான ஒருத்தர் பணிவிடை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த அர்த்தம்தான் சொல்லுது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தாசன் என்று சொல்லி அழைக்கிற தேவன். ஆகவே இந்த காலேபை அப்படி தான் அழைத்தார். வேறு ஆவி உடையவன் என்று சொல்லுகிறார். அப்போது எலியா கூட அவனுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஆவி கொடுத்ததுனால ஆகாப்புக்கு விரோதமாக அவர் பலத்த ஒரு ஊழியத்தை செய்தார். மழை நிற்கணுன்னா நின்று விட்டது, மழை வரணுன்னா வந்து விட்டது. எல்லாம் கர்த்தருடைய தயவு. நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் வானத்திலிருந்து அக்னி வந்து உன்னையும் உன் 50 சேவர்களையும் பட்சிக்க கடவுதன் முதல் பட்சித்தது. அப்போ தேவனுடைய மனுஷன் நிரூபிக்கிறதுக்கு ஒரு விசேஷத்தை தேவனுடைய ஆவியை பெற்றவர் தான் இந்த எலியா. அதே போலத்தான் இந்த காலேபும் விசேஷித்த ஆவி பெற்றவங்க. அப்படி பார்த்த ஒரு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை கூட விசேஷித்த கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவங்க.
ரட்சிப்பு தான் முக்கியம். அற்புதம், அடையாளங்க, அதிசயங்கள் என்னென்னா செய்தாலும், ஆனால் அந்த கர்த்தருடைய ரட்சிப்பு அடைந்தவங்க தான் கிறிஸ்தவர்கள். அவங்க எந்த காரணத்தை பின்வாங்கி போக மாட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த மிஷினரிங்க இந்தியாவிலே இறந்து போனாங்க என்று கேட்டால், அல்லது பல இடங்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அவங்க கொல்லப்படுகிறாங்க என்று கேட்டால், ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு தான் காரணம். அந்த ரட்சிப்பு மரணம் பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு தான் முக்கியம். அதுதான் அந்த ஆவியினுடைய தன்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து விசுவாசித்து பெரிய காரியங்களை செய்கிறான். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் அதோட மேலான காரியங்களை செய்வான். அப்போது நம்முடைய விசுவாசம் அது ஒரு விசேஷித்த ஆவியினுடைய கிருபை. தேவனுக்காக வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியம். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவரை காட்டிலும் பெரிய மேன்மையான காரியங்களை நம்ம தேவன் செய்ய வைக்கிறார், செய்ய முடியும் என்று தான் சொல்கிறார். யோசுவா கூட அதுதான் சொல்கிறார். அவர் கானான் போனவன யோசுவாவே மோசே சொன்ன பிரகாரம், கர்த்தர் சொன்ன பிரகாரம் அந்த எப்ரோன் எனக்கு கொடு. ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறாங்க. 40 வயசில் இருந்த பலன் 85 ஆயிடுச்சு. இப்போ 45 இருந்த பலன் 85 ஆயிடுச்சு. இப்போது எனக்கு அந்த பலன் இருக்குது, நீ அதை கொடு. ஏனோக்கியர் புத்திரரை நான் துரத்தை விட்டு அந்த இடத்தை நான் சுதந்திரத்து கொள்ளுவேன்றார். அப்படியே யோசுவா கொடுத்துட்டார், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சாமர்த்தியமாக போய் அந்த யுத்தம் பண்ணுகிறாருன்னா கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷத்த ஆவி நமக்கு இந்த உபத்திர காலங்களில் அப்படிப்பட்டார் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்காக கொடுப்பாருங்க. அதுதாங்க நமக்கு அது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இதை குறித்து நம்ம பார்க்கும்போது உத்தமமாய் பின்பற்றினவன். அப்போ இந்த யோசுவா யார் மன்னிக்கணும், இந்த காலேபு யாருன்னால் கர்த்தரை உண்மையாக சேவித்தான். யோபு கர்த்தரை உண்மையாக சேவித்தான். அதான் 119:1 வாசித்தால், கர்த்தருடைய மார்க்கத்தில் கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை உண்மையாக நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறாரு. உத்தமன்னாக்கா ரொம்ப ஒரு விசேஷத்தமான ஒரு வைராக்கியமுடையவர்களாக இருப்பாங்க. கர்த்தர் மேலே தான் இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஆண்டவரை பின்பற்றி போவதில் சோர்ந்து போக மாட்டாங்க. போனால் ஆண்டவர் எதனால் கொடுப்பாருன்னு நினைப்பாங்க. இல்லை, கர்த்தருக்காக தன்னை வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான உத்தம புருஷர்களாக, உத்தம ஸ்திரீகளாக, உத்தம பிள்ளைகளாக ஆண்டவரை சேவிப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஆகவே இந்த ரூத்து கூட பாருங்கள், 1:15-18 வாசித்தால் அந்த மாமியார் நவோமி சொல்கிறா, நீ போடுன்றா. நான் போக மாட்டேன், உன் ஜனம் என் ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே சாவறியோ அங்கே சாவேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உங்களுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சந்ததி போல உறுதியாக சொல்கிறார். அதனால் தான் கர்த்தர் அந்த அறிக்கையை கண்டு தான் மேன்மையாய் உயர்த்தினார். ஆனால் இந்த யோசுவாவுக்கு அந்த சுதந்திரத்தை தான் கொடுத்தாரு. யோசுவாவுக்கிட்ட இந்த பதவி வேணும், அந்த உயர்வு வேணும், அந்த ஒரு பங்கு வேணும், அதெல்லாம் விரும்பி கேட்கல. அவர் நல்ல ஒரு விசுவாச வீரன், நல்ல திறமை உள்ளவன், யுத்தத்தில் வல்லவர். அப்படி இருந்து எல்லா தகுதி கூட எந்த ஒரு உயர்வான பதவிகளை விரும்பி கேட்காத ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த யோசுவா. மன்னிக்கணும், இந்த காலேபு என்பவர். ஆகவே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்காக வைத்து இருக்கிறார். ஆண்டவர் அதான் அந்த மலை தேசத்தை கொடுன்னு சொல்கிறாரு. காலேபுன்னா
எபிரு மொழியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நாயை போன்றவன். நாய். இதை பேதுரு கக்கி தின்ன நாய், மீண்டும் கக்கினதை மீண்டும் தின்ன நாய் கருணை பண்ணி மீண்டும் சேற்றில் விழுந்த மாதிரி ஒரு பின்மாற்றக்காரர்களை குறிப்பாங்க. பூர்வீக காலத்தில் இந்த நாயைத்தான் உதாரணமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வாய் சோறு போட்டால் அல்லது அந்த நாயை வளர்த்தாங்கன்னா அந்த வீட்டு எஜமானுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் படிப்பறியாத காலத்தில் இதை தான் உபயோகப்படுத்துவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல கூட காலேபுக்கு எபிரேயில் நாயை போன்றவன் அப்படின்னா கர்த்தருக்கு நன்றி உள்ளவன், கர்த்தரை செவிப்பதில் உண்மை உள்ளவன், கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு உத்தம புருஷன், கர்த்தரே அவரை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்கிற அளவுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு பக்தனாக இந்த காலேபு திகழ்கிறான் என்பதற்குத்தான் அந்த அர்த்தத்தில் நாயை போன்றவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் கூட நன்றி உள்ள ஒரு பிராணின்னா அது நாய் தான். அவன் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர் தேர்ந்ததுனால, அதை விசுவாசித்து ரட்சிப்பு அடைந்ததுனால நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 10 கிறிஸ்தவரிங்க 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தந்தான் நன்றி உள்ளவனாக கர்த்தரை சேவித்த ஒரு சமாரியன். நாம் கூட ஒரு நல்ல சமாரியனாக இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக நன்றி உள்ளத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாக நாம் இருப்பது ரொம்ப அவசியமான காரியம். அது மட்டுமல்ல, இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு நல்ல நிலையில் அவர் வருகிறார். ரெண்டாவது, ரொம்ப தைரியம் உள்ளவர். எதுக்கும் அஞ்சில். ஐயோ அங்கே ஏனோக்கு புத்திர இருக்கிறாங்கன்னா இல்லை. தாவீது ராஜா கோலியாத்தை அடிக்கிறதுக்கு விசுவாசம் உள்ளவன் அல்லது தைரியம் உள்ளவன். கர்த்தருடைய நாமத்தில் போகலாமே ஒரு மூமெண்ட்டு, அந்த விசுவாசம்தான் இந்த காலேபுகிட்ட இருந்தது. நாம் கூடங்க என்ன உபத்திரம் உலகத்தில் வந்தாலும், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எந்த தீய சக்தி வந்தாலும், கர்த்தருடைய விசுவாசத்தில் நிலையாக நம்ம நிற்கும்போது நம்ம ஜெயிக்க வைப்பார் ஆண்டவர், நம்மை பாதுகாப்பார். அதுதான் தெரியும். அப்படி இல்லைன்னாலும் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விடுவிச்சாலும் பரவாயில்லையா, விடுவிக்காவிட்டாலும் இந்த அரசாங்கத்தின் கீழே செத்து மடிகிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் நன்றி என்ற ஒரு உள்ளத்தோட தைரியமுள்ள ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம் பெரியமானவர்களே. ஆகவே அவர் யூதா கோத்திரத்துக்கு ஒரு மிகுந்த ஒரு தலைவனாக அவரை திகழத்துக்கு காரணம் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினது தான் ஒரு முக்கியமான காரியம். ஆகவே தேவன் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு புருஷராக இந்த காலேபை தேவன் கனம் பண்ணினார். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் 10 ஜாதி ஜனங்க அந்த கானான் தேசத்தில் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் யோசுவா 24:2 வாசித்தால், ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனாகி தேராகு அந்த புறத்தில் விக்கிரகத்தை வேறு தேவர்களை ஆராதித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவங்களை தான் இழுத்துன்னு வந்தார் ஆண்டர். இழுத்துன்னு கர்த்தரை தொழுகை செய்ய கற்பித்து கொடுத்தார். அதுபோலத்தான் இந்த காலேபு அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற சமயத்தில் அந்த இடத்துல அந்த ஜாதி ஜனங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அப்போவே அந்த யூதர்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டார். ஒட்டு ஜாதி இது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் கானான் தேசத்தில் இருந்து அங்கே வாழ்ந்த ஜாதி ஜனங்க முற்காலத்தில் எப்படியோ தேவன் செய்த அந்த அற்புத அடையாளங்களை கண்டு அவரோடு இணைஞ்சி
கர்த்தரை சேவித்தார். அதை பார்த்த தேவன் தான் யூதா கோத்திரத்துக்கு ஒரு தகுதியுடனாக மாற்றினார். யூதா கோத்திரம் அந்த ரூபன் ஒரு தவறு செய்ததுனால அந்த கோத்திரத்துக்கு ஒரு மேன்மையான ஒரு விசுவாசம் உள்ளவனாக, ஒரு தாசனாக, ஒரு வேறு விசேஷத்தை ஆவி பெற்றவனாக, ஒரு திறமை உள்ளவனாக, உண்மையான பக்தனாக, உத்தமாய் பின்பற்றின, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக தேவனாய் கர்த்தர் காலேபை தெரிந்து கொண்டார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் நம்ம அப்படி தான். காணாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை, இருளிலே வாழ்ந்திருந்த நம்மை, விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்திருந்த நம்மை, புறஜாதிகளாய் எண்ணப்பட்ட நம்மை கிறிஸ்துவுக்குள் சமீபமாய் கொண்டு வந்த கிறிஸ்துவின் சிலுவை பாடும் மரணம்தான், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள, பின்பற்ற, தேவனுடைய குமாரர் என்று அதிகாரம் பெற்று வாழக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மக்களாக தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நாம் அப்படி தான் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர், பெரியவர், அவர் மிகவும் நல்லவர் தான். பிரியமானவர்களே, அதனால் காலேபை கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை ஆசீர்வதித்தார். அவரை மிகுந்த ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, எதுக்குமே அஞ்சவில்லை, எதுக்குமே பயப்படவில்லை, கர்த்தரையே நோக்கி பார்த்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் கர்த்தரையே பார்த்தார். இந்த உலகத்தை பார்க்கவில்லை. உலகத்தை பார்த்திருந்தால் 10ஓடு 1 சேர்ந்து 11 இருக்கும். ஆனால் உலகத்தை பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். கர்த்தருடைய பலனை பார்த்தார், கர்த்தருடைய அதிசயங்களை பார்த்தார், கர்த்தருடைய நாமத்தினுடைய யுத்த சேனையை பார்த்தார், யுத்தம் செய்யக்கூடிய சக்தியை பார்த்தார். நாம் கூட நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர்கிட்ட இருக்கிற அந்த அதிசயங்கள், அதிசயமுள்ள நாமத்தை, அதிசயமான ஒரு ஜீவியத்தை, மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய அறிகிற அறிவையும் நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டியது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, அதுதான் இங்கே நமக்கு அவர் சொல்கிறார். இந்த காலேபை பற்றி நம்ம பேசும்போது அது தாங்குது. தேவன் கூட யாருன்னா பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுகிறதுக்கு மனுஷனும் இல்லை. அதாவது என்னாகும் 23:19 சொல்கிறாரு. அது பிரகாரம் அந்த காலேபுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அந்த எப்ரோனு அவருக்கு சொந்த பூமியாய், சொந்த காணியாட்சியாய் கொடுத்தார். அப்போ நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசமே கர்த்தர் தான், வேறு யாரும் கிடையாதுங்க. எந்த மனுஷனை நம்புறதுக்கு நம்ம இல்லை. எந்த ஒரு பராக்கிரமத்தையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே தேவன் பெரிய வல்லமுள்ள தேவன். தேவன் ஒரு ஆசீர்வதிக்கிறவர். அந்த அக்ஷால் அவர் தம்பியை சொல்கிறாரு, யார் அதை போய் ஜெயிக்கிறதுனா அந்த தம்பி போய் ஜெயிச்சுட்டு வராரு. அப்போ அக்ஷாலை கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி வனாந்தரமான பாதை கொடுக்குறாரு. அந்த அம்மா என்னான்ற, இல்லை எனக்கு நீர் நிலவத்தை கூட எனக்கு கொடு, எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு. தன்னை பிள்ளைகளுக்கு வாரி இறைக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக திகழ்ந்தார். அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ தாங்க, கிறிஸ்தவமே அது தான். என்ன சார், மற்றவங்க என்னென்னவோ நம்ம மேலே போய் பேசி நம்மளுடைய நற்கிரிகளை ஜனங்கிட்ட சேராதபடிக்கு தடுத்து நிற்கிறாங்க. ஓ, மதம் மாற்றிட்டாங்க, ஐயோ ஏமாற்றிட்டாங்க. அவ்வளோ சுலபமாக ஏமாற ஜனங்க காலத்தில் யாருமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆனால் தேவன் நல்லவர். நம்முடைய நற்கிரிகள் விளங்கச் செய்வார் ஆண்டவர். பிறருக்கு செய்கிற உதவிகளை செய்ய வைப்பார். ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, தடுக்கிறவங்களால யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களால முடியாது. தடுக்கத்தான் தெரியும், வெட்ட தெரியும், அழிக்க தெரியும். ஆனால் கிறிஸ்தவன் தாழ்ந்து போய்
தன்னை நம்பி வருகிற மக்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நற்கருணை உள்ள மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். காலேபு அப்படிதான் கர்த்தரை விசுவாசித்தான். எவ்வளோ ஒரு தாழ்மை பொறுமையில் வாழ்ந்து அவன் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தான். அதுதான் முக்கியம். கானான் தேசத்துக்கு போவேன்னு சொன்னார், போனார். நீ மெதிக்கிற இடத்த உனக்கு கொடுப்பன்னாரு. அதே போல் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு விசுவாசமுள்ள ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சேவிப்போம். நான் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல கர்த்தரை சேவிப்போம். நமக்கு எந்த உயர்வோ, எந்த மேன்மையோ, எந்த மகிமையோ, எந்த ஒரு கனமும் தேவையில்லை. எல்லா கனமும் எல்லா மேன்மையும் மகிமையும் கர்த்தருக்கு நாமே கொடுக்கலாம். நமக்கு வேண்டாம். யோவான் நான் சொல்கிறார், நான் சிறுகணும் அவர் பெருகணும்னாரு. நம்மளோட வாழ்க்கையிலே நாம் சிறுகணும். இந்த காலேபு கூட அவரோட வாழ்க்கையை வாசித்த எதையும் ஆசைப்படலை, எதையும் விரும்பி கேட்கலை. இது கூட அது கூட அந்த போஸ்டிங்கே கேட்கலை. அவ்வளோ தாழ்மையாய் பொறுமையாய் வாழ்ந்தவருக்கு அந்த கானான் தேசத்தில் போய் காலை வச்சு தான் விரும்பின இடத்த அடையிறாரு பாரு, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை லட்சியமே பரலோக ராஜ்யம்தான். பரலோக ராஜ்யம் இல்லைனால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்களாக வாழுகிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவரை உண்மையாக ஜீவிக்கிறோம் என்று கேட்டால் ஒரே லட்சியம் பரலோகத்தில் பிரவேசிப்பது தான், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தான், கிறிஸ்துவோட இணைந்து வாழ வேண்டியது தான். கிறிஸ்துவோடு கூட இணைந்தது மட்டுமல்ல, அவர் அனுப்பின பிதாவாக்கி தேவனோட இருந்து வாழக்கூடிய சகல பரிசுத்தவான்களோடு கூட வாழக்கூடிய பல கோடி தூதர்களும் மத்தியில் நாமளும் ஒரு கூட்டத்தின் மனிதர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு நோக்கம், அவரோட ராஜ்யத்தை அடைய வேண்டியது தான். ஆகவே காலேபு போல ஒரு தாழ்ந்த நிலையில் ஒரு நன்றி உள்ளவர்களாக, ஒரு விசேஷ ஆவி பெற்றவர்களாக, தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு தாசர்களாக, ஒரு ஊழியக்காரர்களாக, தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களாக, ஒரு வல்லமை புரிந்தவர்களாக, உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக காலேபை போல நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பராக. அடுத்த முறை வேறு ஒரு புறஜாதியரை கொடுத்து வேறு மூலியமாய் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன், ஆமேன்.